பொதுவா நீங்களே வந்து ஒரு ஆள் உங்ககிட்ட வந்து ஒரு பர்ஸை பிடிங்கிட்டு போயிட்டேன். ஆனா நீங்க பிடிச்சிட்டீங்க. பிடிச்சி எப்பா நீ தானே பர்ஸ் விட்ட, நீங்க தான்ப்பா கண்ணே பொண்ணேன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவீங்களா? ஆனா அதுக்கு சதாசிவா கமிஷன் வைக்கிற அளவுக்கு போகுமா சார்? அவங்களால போய் கடையில ஒரு ரேஷனை ஈஸியா வாங்க முடியுது. அதை கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறாங்க. அவங்க யாரு அவங்க புடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. சோ அது பண்ணது போய் அவ்வளவு பெரிய குற்றமா எடுத்து கொண்டு போய் அவ்வளவு தூரம் விசாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்க பேசும்போது நிறைய பதிவுகள் பண்ணியிருக்காங்க மக்கள். அவங்க மெயினா சொல்றது வந்து சங்கர் பிதாரி தான். அவரோட ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ரொம்ப பயங்கரமா அந்த அப்பாவி மக்களை வந்து அவர் துன்புறுத்தினாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வலுவா எல்லாருமே வைக்கிறாங்க. கடைசியில் இந்த பிடி அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரு, இது உயிரோட இருக்கு தெரியாம காலை பிடிச்சாரு. காலை பிடிச்சி தவிட்டு ஓடிடுச்சு. அவன் எப்பவுமே ஒரு எக்ஸ்போஸ் ஆயுதம் தெரிஞ்சிச்சுன்னா 5 நாள் 6 நாள் நைட்டும் பகல் நடந்து போயிருக்கான். அதுதான் அவனுடைய சேஃப்டிக்கான ஒரு காரணம். ஆனா போலீஸ் வந்து 24 ஹவர்ஸ் நடக்க முடியுமா? இந்த ஆபரேஷன் நடக்கல, எல்லாரும் வெளியே இருந்தாங்க. ஆனா இதுக்கு இடையில இன்டெலிஜென்ஸ் டீம் மட்டும் என்னன்னு வெளியே அவுட்ல உட்காந்து கண்காணிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோம். அவங்களுக்கு வந்து ஆயுத போராட்டம், தமிழகத்துல ஒரு ஆயுத புரட்சியை கொண்டு வரணும். அதனால மக்களை வந்து கேதர் பண்ணணும். ஆயுதம் ஏந்திட்டே வந்து மக்கள் பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதே அவங்க கொள்கை. இப்போ ஆயுதம் ஏந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு லிங்க்ல வீரப்பன் ஆயுதம் ஏந்திட்டு காட்டுக்குள்ள இருக்கான், போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. இப்போ இதை காட்டிலும் ஒரு நல்ல சோர்ஸ் இவங்களுக்கு வேற கிடைக்காது. அப்போ ஒரு லிங்க் எடுக்கிறாங்க. அவங்களுக்கும் ஆள் தேவைப்பட்டுச்சு. இவங்களும் கொஞ்சம் நாலேஜபிளா பேசுறாங்க செய்றாங்க. நம்மளும் இதை வச்சு பார்க்கலாம்னு அவனுக்கு வீரப்பனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இவங்களுக்கு ஒரு வந்திருக்கும். இந்த ராஜகுமாருக்கு இதுக்காக வேண்டிதான் கடத்துறாங்கன்னா இவங்க இவ்வளவு நாள் இவங்க கூட சுத்தணும்னு அவசியம் இல்லை. இவங்க வெளித்துடுப்பூர் ஸ்டேஷன்ல துப்பாக்கி அடிச்சு எடுக்கும் போதே இவங்க வந்துட்டாங்க. அப்ப இருக்கிறவங்க அதெல்லாம் இல்லாம இங்கெல்லாம் வந்துட்டு ஏன் யானை கொம்பு வந்துட்டு காசு வாங்கிட்டு இருக்கணும்? யானை கொம்பு கொடுக்காமயே காசு இல்லாம கடன்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரெக்கார்டு இருக்கு, ஆதாரம். அவங்க அந்த 5000 ரூபாய் இவங்க வாங்கி கொடுத்தவங்க தான் நஷ்டம். அதுக்கப்புறம் காசு இல்லைன்னு இவங்க போலீஸ் இங்க வந்தா பிடிச்சிருவாங்க. அவன் எப்பவுமே ஒரு எக்ஸ்போஸ் ஆயுதம் தெரிஞ்சிச்சுன்னா 5 நாள் 6 நாள் நைட்டும் பகல் நடந்து போயிருக்கான். அதுதான் அவனுடைய சேஃப்டிக்கான ஒரு காரணம். ஆனா போலீஸ் வந்து 24 ஹவர்ஸ் நடக்க முடியுமா? அதான் போலீஸ் வந்து நடந்துருவாங்க. அதற்கான அட்வான்ஸா நடக்கணும். அப்ப கொஞ்சம் அட்வான்ஸா போகணும். அப்படின்றதெல்லாம் போய் அங்க உட்காந்துருக்கேன். அங்கேயும் உட்காந்து இருக்கும் போதுதான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த ராஜகுமார் வந்திருக்காரு. அதை கடத்தி வச்சுக்கிட்டாங்க. இப்போ டிமாண்ட் பண்றாங்க. ராஜ்குமாரை கடத்தினப்பெல்லாம் நீங்க வந்து எஸ்டிஎஃப் ஃபுல்லா வந்து வித்ட்ரா பண்ணுன்னு சொல்லிட்டாங்களா சார்? ஏன்னா அது பேச்சுவார்த்தைக்கு வந்து தடங்களா இருக்கும். வெளியில இருந்து அரசு தரப்புல இருந்து உள்ள போறவங்களுக்கு வந்து அது ஏதாவது ஒரு இடைஞ்சலா இருக்கும் அப்படின்னு உங்களை வித்ட்ரா பண்ண சொல்லிட்டாங்களா? ஆமா மேடம். இப்போ வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஐபி அந்த ஆளு கர்நாடகாவில் கடத்தப்பட்டது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள 2 ஸ்டேட்டுக்குள்ள ஏற்கனவே காவிரி பிரச்சனை, அது ஒரு உணர்வு மொழி பிரச்சனைகள்ல சில கான்ட்ரவர்சியா இருக்கு. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வால்டர் நாகராஜ் சொல்லி போராட்டம் ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஏரியா தான் அது. இங்கிட்டு இந்த மாதிரி இருக்க நேரத்துல இப்ப ராஜகுமார் அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு இல்ல போலீஸை பொறுத்தளவுக்கே வந்து அவரை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ரெஸ்கியூ பண்ணணுங்கிற கான்செப்ட் தான் இதே இருக்கும். அதுக்காக வேண்டி என்ன 2 கவர்மெண்ட்டுமே பேசி 2 சிஎம்ஏ பேசிட்டு உங்க ஆப்ரேஷனா குறைச்சி விட்டுருங்க. இப்போ அதுக்கு வந்து ஒரு மீடியேட்டரை ரெடி பண்றாங்க. கவர்மெண்ட்டே ரெடி பண்ணுது, மீடியேட்டர் போறாங்க. அப்போ அவங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ அந்த போலீஸே இல்லைனாலும் அவங்கவுங்க வேலை பார்க்காம அவங்க கேம்ப்ல இருந்தாங்க. வேலையை பார்க்க அரசாங்கம் சொன்னா இறங்க மாட்டாங்க. அவங்க உட்காந்து வேடிக்கை வைப்பாங்க. அவங்க வச்சிருக்க ஏரியா விட்டு கொஞ்சம் ஒதுங்கிருங்க அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை டிராப் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் உண்மைதான். அதானே நியாயம். ஏன்னா கொண்டு வர்றதுக்கு ஆள் இருக்கு. சப்போஸ் அவன் கோவடைஞ்சு இவங்களை பண்ணிட்டாருன்னா நமக்கு 2 பக்கமும் சேதாரம், பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால வந்து ராஜகுமார் டயத்துல வந்து எந்த போலீஸும் வந்து அமைதியா உட்காந்து பாட்டுருந்தாங்க. அந்த 108 நாள் ஒரு ஆபரேஷன் நடக்கல, எந்த ஆபரேஷன் நடக்கல, எல்லாரும் வெளியே இருந்தாங்க. ஆனா இதுக்கு இடையில இன்டெலிஜென்ஸ் டீம் மட்டும் என்னன்னு வெளியே அவுட்ல உட்காந்து கண்காணிச்சுட்டு பார்த்துட்டே இருந்தோம். நாங்க அந்த டயத்துல இதே சுப்பிரமணிய டீம் இவங்க போறது இறங்கி போறதெல்லாம் நாங்கெல்லாம் கண்ணால பார்த்துட்டே இருந்தோம். எப்படி இருக்கும் சார்? அப்ப அந்த பார்த்துட்டே இருந்தேன். போய் எப்படி இருந்துச்சு, இப்போ அதிகாரி உத்தரவு கொடுத்தாங்கன்னா இப்பயே பின்னாடி போய் ஏதோ ஒன்று பண்ணிடலாமான்னு கூட தோணும். ஏன்னா குடும்பம் குட்டி எல்லாம் விட்டுட்டு நீங்க நான் உதாரணத்துக்கு வடவள்ளி, எங்களுக்கு அந்த எங்களுடைய பாயிண்டே வடவள்ளி தான் எங்க கேம்ப். இவன் இறங்கி வடவள்ளி இறங்கிதான் உள்ள காட்டுக்குள்ளே போனோம். அந்த ஒரு ஸ்டேஜ்ல ராஜ்குமாரை ரிலீஸ் பண்ணதுக்கு நாங்க தங்கியிருந்த இடத்துக்கு 3 கிலோமீட்டர். நாங்க சாயந்தர நேரத்துல இங்கிருந்து வாக்கிங் போயிட்டு ஒரு பாலம் இருக்கு, அந்த பாலத்துல உட்காந்துருப்போம். அதுலயும் இந்த பிரச்சனை வந்ததுனால அந்த ரோட்ல போக மாட்டோம், சைட்ல ஓடி போய் உட்காந்துட்டு ஒரு உச்சி ஒரு மலை இருக்கும், அந்த மலையில உட்காந்துட்டு சும்மா ஆர்வம் நானும் சுப்பிரமணியம் எல்லாம் உட்காந்துக்கிட்டே இருப்போம். அப்ப இவங்க காரை விட்டு இறங்குனது, இவங்க போறது, வெளியே வர்றது, அந்த அந்த ஒரு பாத்ரூம் போகணும் அப்படின்னா கூட எங்க இருந்து பக்கத்துல காடு,
அந்த பக்கம் தான் போவோம் ரெகுலரா. அங்கதான் இவங்களுடைய போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு. அப்ப இருக்கும்போது நாங்க கண்ணாலே பார்த்துருக்கோம். அப்ப இந்த அந்த மீடியேட்டர் குழு தான் போறாங்க வராங்கன்னு நல்லா தெரியும். ஆனா நாங்க என்ன செய்வோம், சரி ஏதோ நடக்கட்டும் போகட்டும் அப்படின்னு சொல்லி நாங்க அமைதியா தெரியும். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆனா கூட அங்க டிஸ்டர்ப் ஆயிடும். டிஸ்டர்ப் ஆயிரும், நம்மனால வந்து மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நடந்த ஆப்ரேஷன் குக்குன்னு தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். திரும்பவும் பேக்ல போய் மிஞ்சுகுழி ஆப்ரேஷன் உட்பட பல விஷயங்கள் பேச தான் போறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க போட்டோஸ் அதை பற்றிய நினைவுகள் பார்க்கலாமா சார்? உங்க கூட இருக்குது யாருங்க சார்? இவர் வந்து இங்க மதுரை சிட்டில ஒர்க் பண்ற ஒரு அன்பு, இவர் பேருடைய அன்பு இருக்காருல்ல, அன்பு. இப்ப நான் வந்து லீவ்ல வரும்போது என்ன செய்வாருன்னா, இவர் பேர் அன்பு, இணைய பார்த்து கூப்பிடுவாங்க. அன்பு எப்பப்பா வந்த, எங்கப்பா போற? சிபிசிஎல்ல எதுல வேலை பார்த்துட்டு இருப்பாரு போல, எனக்கு யாரும் தெரியாது. என்ன அன்புன்னு கேட்பேன். நான் அன்பு இல்லைங்க, என் பேர் காளிதாஸ் சொல்லுவேன். உடனே அப்படியா, என்னங்க நீங்க அன்பு மாதிரியே இருக்கீங்க அப்படிம்பாரு. அதே மாதிரி இவனை பார்க்கும்போது என்னைய தெரிஞ்சவங்க வந்து இவன்ட்ட கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன்ல இவனும் நானும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது பார்த்தா ஏதோ ஒரு ட்ரைனிங், ஒரு 4 நாள் ட்ரைனிங்ல இங்கே ஒரு பார்க்கும்போது பார்த்துட்டேன். அப்ப அப்படியா பார்த்தா 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு. அப்ப நான் அங்க இன்டெலிஜென்ஸ்ல இருந்ததுனால இன்டெலிஜென்ஸ் பர்பஸ்க்காக வேண்டி இவனை சொல்லி இவனுக்கு ஆர்டர் போட்டு நான் எஸ்பிட்ட சொல்லி எஸ்பிட்டுக்கு நான் கூட்டு போனேன். ஓகே ஓகே ஓகே. சோ உங்க ஆள் மாறாட்டம் ஏதாவது பண்ணும்போது இப்ப நான் வந்து இப்ப இருக்கேன், லீவ்ல வந்துட்டேன்னா என் வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அப்ப அந்த மாதிரி சினிமா மாதிரி இருக்கு சார். இந்த அன்பை என்னுடைய ஓன் ரிஸ்க்ல எஸ்பிட்ட சொல்லி ஆர்டர் போட்டு நான் கூப்பிட்டு வந்தேன். இவர் கொஞ்ச நாள் என் கூட தான் இருந்தார். இப்போ இவர் வந்த காலகட்டத்துல நான் வந்து கோயம்புத்தூர் ஏரியாவில் இன்டெலிஜென்ஸ்ல இருந்தேன். இந்த பக்கம் இருக்குல்ல சிறுவாணி, ஆனகட்டி, இந்த பக்கத்துல ஆனகட்டி இந்த ஏரியாவில் இருந்தோம். ஆனா இவருடைய பேட் லக்கு ஒரு 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 ஆப்ரேஷனுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு 10-20 நாளைக்கு முன்னாடி இவர் வந்துட்டார் வெளியே. சரி, இது என்ன சார் மரத்துல தொங்கிட்டு எல்லாம் போட்டோ எடுத்திருக்கீங்க? இதான் மேடம், இது ஒண்ணுல நம்ம காட்டுக்குள்ள ஜாலியா போகும்போது ஒரு எப்பவுமே போட்டோங்கிறது வந்து ஒரு மெமரியா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய போட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போட்டோவுக்கு ஒவ்வொரு மெமரி இருக்கு. இப்போ இந்த வீரப்பன் அந்த ஆப்ரேஷன் அந்த கேம்பை பார்த்தோம்னா அதுல ஏதாவது ஒரு பொருள், அது மாதிரி இந்த போட்டோங்கிறது நாங்கள் போற இடத்துலலாம் இப்படி எடுப்போம். இந்த தொங்கிட்டு எடுக்கிறது என்னன்னா எல்லாரும் எடுப்பாங்க, நம்ம டிஃப்ரெண்டா எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நம்ம விரல் இருக்குல்ல, இந்த 2 கால் விரல்ல அப்போ நம்ம கொஞ்சம் பாடியெல்லாம் ஸ்லிம்மா இருக்கும். இந்த விரல்ல அந்த குப்பில் மாட்டிட்டு நல்ல தலைகளா தொங்குவோம். இப்போ நின்றுட்டு இப்படி எய்ம் பண்ணும்போது எப்படி தெரியும், அதவே தொங்கிட்டு பண்ணா எப்படி தெரியும், அப்படி கீழே இருக்கும். அப்படி போட்டோ எடுத்துட்டு இந்த போட்டோ வந்து இப்போ எங்கள் வீட்டிலேயே ஊற்றிட்டு வீட்டில் எல்லாத்துக்கும் கொடுத்து இந்த போட்டோ பாருங்க அப்படின்னு சொன்னா அந்த போட்டோவை இந்த நேராக வச்சு பார்ப்பாங்க. நீ நேரா பார்க்கல தலைகளா பார்க்குற அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க இல்லைங்க நேரா தானங்க இருக்கு, நல்லா பாரு. ஆனா அதை திருப்பி பார்க்கும்போது மேல வானங்கிறது மேலேயா இருக்கு, மேலதானே இருக்குது, கீழே இருக்கு. அந்த இதுக்காக வேண்டி எடுக்கிற போட்டோ. இதுதான் இந்த தந்தம் ஆபரேஷனா சார்? ஆமா ஆமா. இந்த 6 ஜோடின்னு சொல்றோம் இல்லையா, எத்தனை ஜோடி இருக்கு? 2, 4, 5, இந்த 6 ஜோடி. 6 ஜோடி. இந்த கொம்பு தான், இந்த கொம்பு வித்துட்டே வந்து காசு வாங்குற போது இதுக்கப்புறம் இந்த கொம்பு ஃபெயிலியர், வியாபாரம் ஃபெயிலியர் ஆனது அவர் ராஜ்குமார் கடத்தல். இதுல வந்து நான் ஸ்பெஷல் ரிப்போர்ட் இந்த இதுல கொடுத்துருக்கேன். இதுல இப்போ போன வருஷம் தான் என்னுடைய எவிடன்ஸ் நான் சத்தியமங்கலம் கோர்ட்டுக்கு போனேன். இந்த கேஸுக்கு சம்பந்தமா ஃபாரஸ்ட் கேஸ், இது ஃபாரஸ்ட் கேஸ் போட்டிருந்தாங்க. எவிடன்ஸுக்கு நானும் போயிருந்தேன். உசேன் சாரும் அன்னைக்கு வர முடியல, சென்னையில் இருந்தாரு. ஃபைனலாக வந்து இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் வந்து எவிடன்ஸ் அந்த இருந்த டைரக்டா அந்த இல்லாதனால அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய அந்த சார்ஜ் எல்லாம் வந்து தப்பா போட்டதுனால நான் போய் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ல வந்து புறாச்சும் கரெக்ஷன் பண்ணி இந்த பிபி மூலியமா ஒரு 2 மணி நேரம் எவிடன்ஸுக்கு அட்டன் பண்ணேன். இருந்தாலும் அதை கேட்டு அவங்களுக்கு சாதகமா அந்த கேஸ் யானை கொம்பு கேஸ் அக்கிட்டுல. சரி, இது என்ன சார் உடம்ப கையில பிடிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க சில நேரத்துல இது வந்து ஆக்சுவலா இந்த இது நான் சொன்னேன்ல ஒரு மெமரியலுக்காக வேண்டி போட்டோ எடுப்பேன்னு சொல்லி நாங்க தெங்குமரோட ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு ஆம்பஸ் இருந்தோம். ஆம்பஸ்ங்கிறது வந்து ஒரு இடத்துல பங்கர் போட்டு மறைஞ்சிருந்து 1 வாரம் 10 நாளைக்கு இருப்போம். அப்ப இது என்ன ஆச்சுன்னா நாங்க தங்கியிருந்த இதுக்குள்ளேயே அந்த உடும்பு வந்துருச்சு. அந்த எங்க இதுக்குள்ளே இருந்துச்சு. காலையில இது பார்த்தீங்கன்னா உடும்பு எப்பவுமே வந்து காலையில இந்த பனி விழுகிற காலங்கள்ல சூரியன் உதயத்துக்கு முன்னாடி அந்த பனி வந்து மண்ணுல வந்து நனைஞ்சிருக்கும், அதை வந்து நக்கு வந்து இப்ப அந்த மாதிரி வரும்போது இந்த ரோட்ல போயிட்டு இருந்துச்சு. அதை அப்படியே கையில பிடிச்சி உயிரோட இருக்கு. உடம்பு பிடின்னுவாங்க, நீங்க அதை பிடிச்சிட்டீங்க. ஆமா, அதை அப்படியே பிடிச்சி உயிரோட பிடிச்சிட்டு நான் வந்து இப்போ வெளியே அன்னைக்கு அந்த பாம்பஸ்ல இருந்து பாத்ரூம் கொஞ்சம் தள்ளி பின்னாடி போயிட்டு வரும்போது உடம்பு பிடிச்சி கொண்டு வந்துட்டேன்.
கடைசியில் இந்த பிடி அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரு, இது உயிரோட இருக்குன்னு தெரியாம காலை பிடிச்சாரு. காலை பிடிச்சி தவிட்டு ஓடிடுச்சு. சரி, இந்த ஆபீசர் யாருங்க சார்? இவர் தான் வந்து தமிழ்ச்செல்வன். ம். தமிழ்ச்செல்வன் ஐபிஎஸ் டிஜி ஆகிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டார் இப்போ. ம். இவர் இருக்கும்போதே இவருடைய தமிழ்ச்செல்வன் சார் தலைமையில் அந்த ரெஸ்கியூ கிருஷ்ணசாமி ஆமா, ஆப்ரேஷன் பண்ணோம். ஆபரேஷன். அவர் ஷூட்டிங்கில் ரொம்ப ஆர்வமானவர். இப்போ இவரும் நானும் இந்த உசேன் சார் இருக்கார்ல இதில் ஆமா. ஆப்ரேஷன் முடிஞ்சு இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ஷூட்டிங் டீமில் எங்கள் டீம் சார்பாக எங்கள் மதுரை சிட்டி டீம் சார்பாக ஷூட்டிங் போகிறோம். அப்போ இவர் வந்து பட் ஆஃபீஸர். ம். அந்த அது இன்டர்னல் தமிழ்நாடு போலீஸ் மீட் நடக்குது, ஷூட்டிங் ம். மீட் நடந்துச்சு. அதில் வந்து புதுசாக கொண்டு வந்தப்போ ஒரு கார்பன் இருக்கு இல்லையா, கார்பன்ங்கிறது சென்ஸ் ஆஃப் டைரக்ஷனில் பண்ணணும். அந்த ஈவெண்ட் நான் அட்டன் பண்ணேன். அதில் நான் ஒரு மெடல் வாங்கினேன். சார், நீங்க இந்த ஊர் மக்களோட மக்களா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. இது குன்றி ம். கடம்பூர் ஃபாரஸ்ட்ல இருந்து குன்றிக்கு போகிற வழியில் இதுக்கு மேலே பஸ்ஸு போகாது. ஓகே. அப்போ அந்த பஸ்ஸு போகிறதுக்கு இவங்க எல்லாம் கூப்பிட்டுட்டு அந்த ரோடை வந்து ஆளுகளை வச்சே சரி பண்ணுறோம். அந்த வேலையை எங்கள் எஸ்டிஎஃப்ல பண்ணாங்க. பண்ணி இப்போ குன்றி வரைக்குமே பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இவங்களுக்கு பாதுகாப்பு வேணும் இல்லையா, ம். அதனால இப்போ கூட மக்கள் வேலை செய்கிறாங்க. நாங்கள் கூட மாறி மாறி அவங்களுக்கு பாதுகாப்பாக காட்டுக்குள்ளே நிக்கும். துப்பாக்கியோடு இருப்போம் அந்த கூட்டம். சார், இது இது என்ன படம் சார்? மீன் பிடிக்கிறீங்களா? இந்த படம் வந்து இது வந்து கர்நாடகா ஸ்டேட்டு. கர்நாடகாவில் வந்து நல்லூர் ஒரு ஏரியா. ஆ. அந்த நல்லூர் பக்கத்தில் நாங்கள் கேம்ப் இருந்தோம். ம். அங்கே எந்த இதுவுமே இருக்காது, வண்டி வராது, பஸ்ஸு ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பஸ் வரும். ம். அப்போ நான்வெஜ் எதுவும் இருக்காது. அப்போ எங்கள் கேம்புக்கு முன்னாடி பெரிய ஆறு போகும். ம். அந்த ஆற்றுல பார்த்தீங்கன்னா அந்த மீன். மீன் ஆறு போகும். அந்த மீனில் வந்து ஒரு குட்டை இருக்கும். உள்ளுக்க ஆழம் 3 நாள் மட்டும் இருக்கும். அதுக்குள்ளார போச்சுன்னா அதில் நாங்கள் என்ன செய்வோம், உள்ளுக்க போயிட்டு இந்த இவன் வந்து விஜயகுமார், சென்னை செங்கல்பட்டு, ம். இவர் பேர் கணேசன், இந்த இன்னொருத்தங்க சரவணன் இந்த பக்கம் இருக்கு அந்த போட்டோல இல்லை. சரி. நாங்கள் ஏதாவது மீன் பிடிச்சி நம்ம சமைக்கிறதுக்காக வேண்டி அந்த எங்கள் ரெஸ்ட் டயத்தில் எடுத்த போட்டோ. ஓகே ஓகே. சார், இது தேவாரம் சாருக்கு நடுவுல நீங்க நிக்கிறீங்க. ஆமாம், இது நாங்கள் மேட்டூர் இல்லை எங்கள் கேம்ப் ஏதோ ஒரு டியூட்டிக்கு போயிட்டு வரும்போது தேவரம் சார், இவர் வந்து சங்கர் பித்தாரி, ம். இவர் கர்நாடகா எஸ்டிஎஃப்னுடைய கமாண்டரு, ம். இவர் தமிழ்நாடு எஸ்டிஎஃப்னுடைய கமாண்டரு. இவங்க இருக்கும்போது நாங்கள் அங்கே இருந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் பக்கத்தில் இருந்தேன். அவர் ஃபோட்டோ எடுத்த ஃபோட்டோ. ஃபஸ்ட்டு நாங்கள் போனப்போ மிஞ்சுக்குழி ஆப்ரேஷன் சொல்லி ஒன்று பண்ணாங்க. அப்போ வந்து 2 ஸ்டேட்டுமே சேர்ந்து போனாங்க. அப்போ சங்கர் பித்தாரி சார் வந்திருந்தார், நம்ம வால்டர் சார்ல வந்தாங்க. எல்லா டீமும் கூட போகும்போது அவங்க கூட டீமாக பிரித்து டீம் வந்து ஸ்ப்ளட் பண்ணி போகும்போது அசம்பிள் பண்ணி இவங்க ஆஃபீஸர்ஸ் அழிச்சுடுவாங்க. அவங்க ஒரு டீமில் போவாங்க, நாங்கள் ஒரு டீமில் போவோம். எல்லாரை விட அவங்க மெயினா சொல்றது வந்து சங்கர் பிதாரி தான். அவரோட ஒர்க் ஷாப் அப்படிங்கிறது வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு ரொம்ப பயங்கரமா அந்த அப்பாவி மக்களை வந்து அவர் துன்புறுத்தினாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வலுவா எல்லாருமே வைக்கிறாங்க. உங்களோட பார்வையில என்ன சார் கருத்து? என்னுடைய பார்வையில் சங்கர் பிதாரி சார், நாங்கள் இந்த கம்பைன்ட் ஆப்ரேஷன் வீரப்பன் அப்படிங்கிறதுக்கு கம்பைன்ட் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவர் கர்நாடகா ஸ்டேட்டினுடைய கமாண்டர் இன்சார்ஜ். இங்கே நம்ம வால்டர் சார் மாதிரி இருந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் நமக்கு ஸ்டேட் போனதுக்கப்புறம் தெரியும். அப்புறம் பல இடம் பார்த்துருக்கோம். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் வீரப்பனால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிறையா இருக்கிறாங்க. வீரப்பன் வந்து இருக்கிற ஊரே வந்து கோவிந்தப்பாடி, கர்நாடகா ஸ்டேட்டு. அப்படியே ஒக்கனைக்கல் அங்கிட்டுலாம் போகும். அப்போ அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட்டு எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சீனிவாசனை வந்து டிஎஃப்ஓ சீனிவாசனை வந்து இவங்களுக்கு நல்வழிப்படுத்தி ஊருக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க கர்நாடகா ஸ்டேட்லேருந்து எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. கோயில் கட்டி வச்சுருக்காங்க, இன்னும் இருக்குது. இன்னும் அதை இவங்களை போலீஸை பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ஆளுகளை வர சொல்லி அவனுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவனுக்கு தகவல் இல்லையோ இல்லை இன்னுமே அவரை வந்து கழுத்தை அறுத்து தலையை சுட்டு அந்த சம்பவங்கள்லாம் வந்து மீடியாக்களில் வந்து எக்ஸ்போஸெல்லாம் இதெல்லாம் இல்லை. அதை நினச்சாலே எனக்கு கொடூரமான விஷயம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கர்நாடகா ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு 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 இன்டெலிஜென்ஸில் ஒரு இன்ட்ராகேஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை கூப்பிட்டு போய் விசாரிக்க தான் செய்வாங்க. கூப்பிட்டு விசாரிப்பாங்க. இப்போ அப்படியே சொல்கிறவங்க இப்போ யாராவது சைக்காலஜிக்கலாக நம்ம நியாயமாக சொல்கிறேன், எல்லாம் போலீஸுன்னு இல்லாமல் பொதுவாக நீங்களே வந்து ஒரு ஆள் உங்கள்கிட்ட ஒரு பர்ஸை பிடிங்கிட்டு போயிட்டேன், ஆனால் நீங்கள் பிடிச்சிட்டீங்க, பிடிச்சப்பா நீ தானே பர்ஸ் விட்டேன், நீங்கள் சாப்பா கண்ணே பொண்ணேன்னு கேட்டேன்னா சொல்லுவீங்களா? ஆனால் அதுக்கு சதாசிவா கமிஷன் வைக்கிற அளவுக்கு போகுமா சார்? சதாசிவா கமிஷன்ங்கிறது வந்து அது பார்த்தீங்கன்னா அது மனித உரிமை அப்படிங்கிற அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கமிஷன் வந்து அந்த உரிமையை மட்டும்தான் பார்க்குது. இப்போ மனித உரிமைனா அந்த உரிமைகள் வந்து ஒரு சிவிலியன்ஸுக்கு மட்டும் இருக்கு இல்லையா? இப்போ இந்த சங்கர் பிதாரியோ நாங்களோ போலீஸோ வந்து நாங்கள் எங்கேருந்து வந்தோம், அந்த சமூகத்தில் மனிதன். அப்படி நீங்கள் வந்து அந்த சமூகத்துலேருந்து வந்தவங்க தான் போலீஸு. இப்போ சமூக உணர்வோடு தான் நடந்துக்குருவாங்க. சில எங்களுக்கு கொடுத்த அந்த ஒர்க் பேட்டர்னு, அந்த ஒர்க்கு, அந்த டியூட்டியில் வந்து
ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி தகவல் எடுக்கணும் செய்யணும், அவங்ககிட்ட அந்த தகவல் வாங்கணும் செய்யணும் போது போலீஸ் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துக்கிறாங்க. அதனாலேயே மக்களுக்கு வந்து பிடிக்காது. வீரப்பன் வந்து யாருன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தேவை வந்து அவங்களால போய் கடையில ஒரு ரேஷனை ஈஸியா வாங்க முடியுது. அத குடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறாங்க. அவங்க யாரு அவங்க புடிச்சு குடுக்கணும் அப்படிங்கிற அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. சோ அது பண்ணது போய் அவ்வளவு பெரிய குற்றமா எடுத்து கொண்டு போய் அவ்வளவு தூரம் விசாரிக்கணும் அப்படிங்கிறது வந்து நாங்க பேசும்போது நிறைய பதிவுகள் பண்ணியிருக்காங்க மக்கள், பழங்குடியின மக்கள். ஆனா யதார்த்த உண்மை அங்க அது மாதிரி நடக்கல, நடந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. காரணம் இல்லாம எதுவுமே அவங்க இப்ப செய்ய மாட்டாங்க. இப்போ விருப்பம் கொடுக்குறாங்க, விருப்பம் அவங்க பொருள் கேட்குறாங்க வாங்கி கொடுக்குறாங்கிறது அந்த சூழ்நிலையில் அவங்க செய்கிறது தப்பு இல்லை. அது இங்கே போலீஸுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவங்கள விசாரிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் வீரப்பனுக்கு கொடுத்துட்டு போய் இவர் தான் கொடுத்துட்டு வந்தாரு, ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டு வந்தாரு, இவர் அவர்கிட்ட காசு வாங்கிட்டு வந்தாரு, இவரு அவர் தொடர்பா இருக்காரு, அவருடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லி தகவல் வந்துச்சுன்னா மட்டும் அவங்கள வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வீரப்பன் இந்த எஸ்டிஎஃப் இந்த காட்டுக்குள்ள போனதுனால இந்த ஹண்டர்ஸ் ஃபாரஸ்ட்டை வச்சு வாழ்ந்தவங்க, ஃபாரஸ்ட்டை வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அதுல இருக்க ஒரு மிடில் கிளாஸ் இந்த தோட்டம் தொழில் இருக்கும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எஸ்டிஎஃப் போனோடனே அவங்களுக்கு எந்த ஒரு கிரிமினல் வேலையும் பண்ண முடியல. அவங்க வந்து ஏதாவது ஒரு இதை சொன்னாங்கன்னா நீ இப்படி சொல்லு அப்படி சொல்லி, ஏன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சிருக்காரு ஒருத்தர், அந்த ஓனர் என்ன சொன்னா இப்போ இங்கே போனோன்னா அவர் வேட்டைக்கு போக முடியாது, அது வண்டி போக முடியாது, எந்த இது எல்லாம் நீங்கள் அங்கே செக் போட்டு வந்து என் ஃபாரஸ்ட்காரங்க கூட இப்போ எஸ்டிஎஃப் பெர்மிஷன் இல்லாமல் போகக்கூடியன்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு முடியாது வரைக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இந்த எஸ்டிஎஃப்க்கு வந்து எகனிஸ்டாக பேசுவாங்க. இப்போ எதுவுமே இப்படி இல்லைன்னு சொல்லிட முடியாது. சார் அந்த சின்னாம்பதி சம்பவத்துல கூட அத்துமீறல் நடந்ததா ஒரு பெரிய ஒரு இது இருந்தது இல்லை சார்? 2 வருஷம் கழிச்சுதான் அந்த சின்னாம்பரி இஷ்யூவை அவங்க கொண்டு வராங்க. ஆனால் அதனுடைய இப்போ தீர்ப்பு வேறு மாதிரி வந்திருந்தாலும் கூட அன்னைக்கு இதனால் மனசு சங்கடப்பட்டது வந்து இந்த பப்ளிக்கை காட்டிலேயே நாங்கள் எங்கள் ஃபோர்ஸில் இருந்த அந்த டெல்டா டீமில் இருந்தவங்க பேசுகிறேன் என் கண்ணால் என் பக்கத்தில் இருந்ததுனால. உதாரணத்துக்கு நானே அந்த இதில் வந்து கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயிலில் 3 ஐடென்டி பீரியடுக்கு போயிருக்கேன். அந்த அந்த சிஸ்டம் எப்படி இருந்துச்சு தெரியுங்களா, வரிசையாக நிப்பாட்டிடுவாங்க, வேற ஒரு ஆளுலாம் சேர்ந்து நிப்பாட்டிடுவாங்க, அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் 4 பேர் அங்கே ஸ்டேஜில் இருப்பாங்க, அதுக்கு அந்த நீதிபதி அவங்க இருப்பாங்க, அந்த இதெல்லாம் இருக்கும். இவங்க வந்து போவாங்க, அப்படி இப்போ அந்த அம்மா அப்படி நடந்து போகும்போது அது என் மனசு கூட ஐயோ நம்மளை காமிச்சிருவாங்களோ, தெரியாம அந்த காமிச்சது. டீமே இல்லை வேற பக்கம் இருந்தாலும் வேற ஒரு ஆளுங்கள்லாம் காமிச்சிருவாங்களோ அந்த பதட்டம் அந்த இது. ஏன்னா ஒரு தப்பு செய்யாதவங்களுக்கு ஒரு காமிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சுல இவங்கதே அப்படிங்கிறது, அதை எப்படி நம்ம வந்து உறுதிப்படுத்த முடியும், விட்னஸ் பண்ண முடியும். சப்போஸ் அவங்க காமிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்குங்கிறதுனா நான் அப்படி சயின்டிஃபிக்காக அது வேற. ஆனால் அந்த பீரியடில் வந்து அவங்க எதுவுமே காமிக்கல ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கேஸ் நடந்து செஞ்சு இப்போ அந்த தீர்ப்புகள் எப்படியோ வந்திருக்கு. இன்னைக்கு அந்த விஷயத்தில் எஸ்டிஎஃப் யாராவது வந்திருக்காங்களா? இப்போ அதுக்கு வந்து அந்த இதில் வர்றவங்களாம் வேற வேற ஏதோ அவங்க என்ன பண்ணாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் எஸ்டிஎஃப், ஆனால் அன்னைக்கு எஸ்டிஎஃப்காரவங்களை யாராவது ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தா அந்த போலீஸ் வந்து நாங்கள் என்ன பேசியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து அந்த ஜெயில் தண்டனையை அனுமதிக்கிறத காட்டிலையும் நம்ம துப்பாக்கியோட போயிடும்டா, நம்ம உயிரோட வாழக்கூடாது அப்படின்லாம் பேசினவங்களாம் இருக்காங்க. அதாவது இப்போ வீரப்பன் அந்த எஸ்டிஎஃப்னால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அது ஒரு பக்கம் அந்த மீடியாக்கள்ல சொல்றது செய்யறது அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச சொல்றாங்க. ஆனா அந்த அதிரடிப்படை போனதுக்கப்புறம் இந்த வீரப்பன் ஆப்ரேஷனால இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த மக்களுக்கு எவ்வளவு நல்லது இருக்குன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட்ல அந்த வனங்கள் வளர்ந்துருச்சு, அனிமல்ஸனுடைய இது வந்து கூடிருச்சு, ஹண்டர்ஸ் குறைஞ்சிட்டாங்க, நல்ல மரங்களும் பெரிய வனமாயிருச்சு. இப்போ அதனாலதான் புலிகள் சரணாலயமே வர அளவுக்கு அந்த எஸ்டிஎஃப் இருந்ததுனாலதான் அது வந்து நடந்துச்சு. ரெண்டாவது அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன இடத்துலலாம் வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஆற்றுகளில் தண்ணியை சுட வச்சு குடும்பமாக கொடுத்து அப்போதான் தலைக்கே ஊற்றுவாங்க, குளிக்க மாட்டாங்க, கல்லை வச்சு தேய்ப்பாங்க. நாங்கள் இந்த பக்கம் குளிப்பாங்க, நாங்கள் அந்த பக்கத்தில் போய் குளிப்போம். பார்த்துட்டு அவங்க கூட பேசுவோம், பேசினா எங்களை பயந்து அப்படியே அரண்டு ஒதுக்குவாங்க, அப்படியே ஒரு ஒரு சைனஸாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகி வருவாங்க, எங்கள் நாங்கள் தங்கியிருக்க எங்கள் சாப்பாடுலாம் கொடுப்போம். அவங்க வந்து அந்த வாரத்துக்கு ஒரு நாள் குளித்தவங்க டெய்லி குளிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த பஸ்ஸெல்லாம் வந்து அந்த குன்றிருக்கிற ஏரியாவெல்லாம் பஸ்ஸை கொண்டு போனோம். ஸ்கூலுக்கே போகாமல் இருந்தாங்க. நாங்கள் எங்கே போய் தங்குறாங்களோ அங்கெல்லாம் வந்து ஸ்கூல் அப்போ 20 ரூபா 30 ரூபா கட்டினா அட்மிஷன் போட்டுலாம். ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை படிக்க வச்சுருக்காங்க. எத்தனை பேர் இப்போ நாங்கள் எஸ்ஏ போனதுக்கப்புறம் போலீஸில் இருக்கிறாங்க. அந்த மலைவாழ் ஜனங்கள் வந்து போலீஸில் சேர்த்து விட்டுருக்காங்க, ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். இந்த கயிறு ஏறணும், அது ஏறணும், இதைப்படி அதைப்படி அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இன்ஸ்டியூட்டில் சேர்த்து விட்டு ஹாஸ்டலில் சேர்த்து விட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்த இது அவங்களுக்கு அவேர்னஸ் என்னென்னலாம் கொடுக்க முடியும்.
நைட்ல எல்லாம் ஒரு தடவை ஒரு பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு ஆதிவாசி அந்த குன்றில வந்து லிங்காயத்தன் இருப்பாங்க. திடீர்னு அந்த அந்த குழந்தைக்கு வந்து ஜன்னி மாதிரி இழுத்துருச்சு. நைட் 1 மணி இருக்கும். உடனே வண்டி எடுத்துக்கிட்டு எங்க வண்டியை போட்டு நான் 15 கிலோமீட்டர் அந்த கர்நாடகாக்குள்ள நெல்லூர் தாண்டி போகணும். 4 ரோட்டை தாண்டி அங்க ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும். அந்த ஃபேமிலி யாரு தெரியுங்களா? எந்த ஃபேமிலினால கர்நாடகா போலீஸ்னால பாதிக்கப்பட்டாங்களோ, வீரப்பனுடைய குளத்தூர் மணி இருக்கார் இல்லையா, அவங்களுடைய ரிலேட்டிவ் வந்து நல்லூர்ல இருக்கிறாங்க. நீங்க போய் நல்லூர்ல போய் கேளுங்க. அந்த குளத்தூர் மணியினுடைய ஒரு ரிலேட்டிவ் என்னுடைய பையனை 15 கிலோமீட்டர் கொண்டு போய் நாங்க காப்பாத்தினோம். இன்னும் அவங்க எங்களுக்கு வந்து நன்றி கடனாத்தே இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் எந்த மீடியால வந்திருக்கா? அவங்க சொல்லியிருக்காங்களா? அந்த எந்த மக்கள் வந்து பண்ணாங்க செஞ்சாங்கன்னு சொல்றாங்களோ அவங்க பூராமே எங்க போலீஸ்னால இப்ப ஒருத்தர் இப்போ வீரப்பன் சப்போர்ட் பண்ணிட்டு ஒரு பதிலாக ஜெயிலுக்கு போயிருக்காரு இல்ல விசாரணை பண்ணியிருக்காருன்னு இருக்கலாம். ஆனா அவங்க மற்ற ஃபேமிலியை போலீஸ் பார்த்துருக்கு, குடும்பத்தையே காப்பாத்திருக்காங்க, அவங்களை படிக்க வச்சிருக்காங்க. அவன் தானே தப்பு பண்ணேன். அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுச்சு? ஏன் இப்போ வீரப்பனுடைய இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் அங்கே இருக்கும்போது செய்யும்போது பிள்ளைகள்லாம் யார் கவனிச்சது? அந்த நேரடியாக இல்லாமல் கூட மறைமுகமாக அவங்க ஆளை வச்சு சப்போர்ட் பண்ணி அந்த பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கட்டும், அதை செய்யுங்க எதை செய்யுங்க. அவங்கள கேளுங்க. எங்களை போலீஸால அவங்க பார்க்கல. வீரப்பனுடைய ஃபேமிலி முத்துலட்சுமியுடைய அப்பா என்னைய நானும் இந்த கனகராஜன் ஒருத்தருக்காரு. நாங்கள் ஒரு இங்கேருந்து மேட்டூர்ல இருந்து போனோம்னா ஒரு பரசலில் ஏறி பரசல் தாண்டிதே அவங்க ஊருக்கு போனோம். இப்போ அந்த மாதிரி இப்போ அந்த இதெல்லாம் போயிட்டு அந்த பக்கம் நாங்கள் இவ்வளோ இது இன்டெலிஜென்ஸ் விஷயமா போகும்போது செய்யும்போது ஒரு ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். அவங்க ஃபேமிலி என்ன செய்கிறாங்க, வீரப்பனை சப்போர்ட் பண்ணவங்க வீரப்பனால பாதிக்கப்பட்டு இருந்தாலும் கூட இந்த போலீஸினால ஏதாவது ஜெயிலுக்கு போயிருந்தாலும் இந்த ஃபேமிலி நல்லா இருக்கான்னு பார்க்க போவோம். அந்த உதாரணத்துக்கு இந்த பாருங்க பரிசல்ல போயிட்டு பரிசல்ல போவோம். இதெல்லாம் வந்து பரிசல்ல போய் அதில் போயிட்டு போனோம்னா இவங்க முத்துலட்சுமி அவங்க அப்பா வீடு வந்துடும். அவங்க அப்பாட்ட போய் கேட்போம், அந்த பிள்ளைலாம் இருக்கு நல்லா சாப்பிட்டீங்களா, என்ன செலவுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் அரசாங்கத்தில் கொடுக்க மாட்டாங்க, நாங்கள் ஆங்களாக கொடுப்போம் செய்வோம், வேறு வேணுங்கிறத செய்வோம், என்னால் எதுவும் கேளுங்கயாம்பா. அவங்க எங்கிட்ட ரொம்ப பிரியமாக பேசுவாங்க. ஆனால் அந்த ஃபேமிலியை ஒரு நாளும் வந்து எங்கள் வீட்டுக்காரர் இப்படிலாம் ஆச்சுன்னு சொல்லி எங்கிட்ட கோவப்பட்டு இன்னும் பேசுனதில்லை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வீரப்பனுடைய இது வந்து அங்கேருந்து வந்து ஒரு ஆள் மூலியமா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட நான் ஃபோனில் பேசினேன். முத்துலட்சுமி கிட்ட ஃபோனில் பேசினேன் 4 நாளைக்கு முன்னாடி பேசினேன். என்ன சொல்றாங்க சார்? குளத்தூர்ல இருந்து பழனின்னு ஒருத்தர் இருக்காரு, பழனிவேல்னு சொல்லி. அவர் எங்கள் எஸ்டிஎஃப்ல எங்கள் டீமில் இருந்தவர். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு இந்த வீரப்பனுடைய நினைவு நாளுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது வந்திருக்கு. பார்த்தோன்னே அவர் பேசணுன்னே அவர் நானும் அவருடைய அந்த ஏரியாவில் வேலை பார்த்ததுனால மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பேச வைக்கிறேன்னு சொல்லி டக்குன்னு போன போட்டு கொடுக்குறாரு. யாருன்னு கேட்குறேன். இப்படி பேசுப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பார்த்தா நான் முத்துலட்சுமி பேசுகிறேன். முத்துலட்சுமி எந்த முத்துலட்சுமி? பச்சை கலர் ட்ரெஸ் வந்து வீரப்பனுக்கு சாதகமானதுன்னு சொல்லி ஒரு வரும்போது இப்போ நாங்கள் பச்சை போட்டிருக்கோம். அப்போ நாங்கள் போனால் எங்களை நாங்கள் போகிறத அவனுக்கு காட்டி கொடுத்துறோம். அவனுக்கு ஃபேவரான கலரு. அப்போ வேற கலர் என்ன மாற்றலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றி பார்ப்போம். மகாபாரத போர் எத்தனை வருஷம் நடந்துச்சு நம்ம படிக்கிற, அது 18 வருஷம் நடந்ததாக சொல்கிறாங்க. அது மாதிரி ஒரு மெயினான ஒரு கெட்ட செயலை அழிக்கிறதுக்கு யுகங்கள் அதுன்னு சொல்கிற மாதிரி இந்த யுகத்தில் நடக்கிறது 18 வருஷத்துக்கு மேலே எதுவுமே நடந்தில்லை. வீரப்பனுடைய பெர்த் நம்பர் 9, லைஃப் நம்பர் 9, அவன் பேரன் எழுதி பார்த்தீங்கன்னா 9 வரும். ஆனால் அவனுடைய முடிவு வந்து 18ஆம் தேதி முடிச்சிருக்கு. இதை யாராவது சாஸ்திரம் இல்லைன்னு யாரும் மறுக்க முடியுமா? சரி, எங்கேயும் இப்போ கீழே இறங்க முடியல, போக முடியல, என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை ஃபேஸ் பண்ணி 3 பேரும் இப்படியே உட்காந்துட்டோம். மதியம் 1 மணிக்கு உட்காந்துட்டா சாயந்தரம் 4 மணி 5 மணி ஆச்சு. எங்கிட்ட போக முடியல, உட்காந்துருப்போம். அடுத்து தகவலுக்காண்டி வெயிட் பண்ணுறாரு. ஆனால் நாங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு அவர் மேலே வந்து ஒரு குருவி உட்காருது. தமிழ்ச்செல்வன் சார் மேலே ஒரு குருவி உட்காருது. இவர் அந்த குருவியை வந்து அதை விரட்டலாம் செய்யலை. அவர்கிட்ட உட்காருது, பக்கத்தில் அவர் ஃப்ரெண்ட் இருக்கார், அவர்கிட்ட உட்காருது, இங்கே உட்காரு. இப்போ இதுதான் அந்த ஃபாரஸ்ட். அந்த ஃபாரஸ்ட் அப்படின்னா அந்த ஒரு குருவி அந்த இருக்க அனிமல்ஸ் வந்து இதில் ஏற்றுக்கிச்சு அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் நம்மளை ஏற்றுக்கிச்சுன்னு இருக்கும். புளி சாதத்தை வந்து காய வச்சு சாப்பிடுவோம். அதுக்கு அடுத்து சப்பாத்தி எடுப்போம். சப்பாத்தி ஒரு உருளை கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு நாளைக்கு ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி. அடுத்து சப்பாத்தி பிடிச்சோன்னே அதில் கொஞ்சம் சாப்பிட்டு பெருச்சம்பளம் 2. அடுத்து ட்ரை ஃப்ரூட்டு முந்திரி பருப்பு ஏதாவது 2. அப்புறம் பொடிக்கடலை. இப்போ வெளியே வந்துட்டு இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு இப்போ நான் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தியானம் பண்ண செஞ்சாலும் என்னுடைய மன ஃபஸ்ட்டு வர்றதே வந்து நீர் அல்விகளும் பார்ட்ஸ் மட்டும்தான் வரும். அதனால தான் எங்கள் வீட்டிலேயே வந்து ஒரு ஃபால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.